அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஓட்ஸ் ரெசிபி தான் செய்யப்போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத நான் பார்க்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ அந்த பவுலில் 7 டேபிள் ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஆனது இப்போ நான் இதோட சேர்க்குறேன். இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணக்கூடிய ஓட்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் இதை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொதிக்கும் போது தான் ஓட்ஸ் சேர்க்கணும். நான் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்துருக்கனால இந்த பவுலில் இப்படியே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் ஆனது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். நான் உப்பு எதுக்கு சேர்த்து அப்படின்னா ஸ்வீட்டோட அளவு நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். அதுக்காக தான் உப்பானது நான் இதோட நான் சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து சுடுதண்ணியானது 250 ml அளவு நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும். எப்படி கலந்துடணும் அப்படின்னா கட்டி இல்லாமல் கண்டினியூஸாக கொஞ்ச நேரம் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்த கண்டென்ஸ்டு மில்க்கும் சரி, அதே மாதிரி உப்பும் சரி, இந்த ஓட்ஸு எல்லாமே நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணால் விட்டுடலாம். 3 நிமிஷம் விட சொல்கிறேன் அப்படின்னா இந்த சூட்டிலேயே மீதி இருக்க ஓட்ஸும் நம்மளுக்கு நல்லா குக்காகி வந்துடும். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி தானே தெரியுது. இந்த ஓட்ஸ் ஆனது அப்படியே நம்ம 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி மாதிரி இருக்க ஓட்ஸ் ஆனது அடுத்து நம்ம பார்க்கும்போது நல்லா நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும். 3 நிமிஷத்துக்கு அப்படியே ஓட்ஸ் எடுக்கும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது எப்படி தண்ணி பதத்தில் இருந்துச்சு, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதே கெட்டியாக குடிக்கிறவங்க குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணும் அப்படின்னா உங்கள் டேஸ்ட் தந்தப்பில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஓட்ஸ் ரெசிபி ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த ஓட்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.